கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கும் தேவ சன்னிதானத்தில் நாம் பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்தோம், சாட்சிகளை கேட்டோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஜெப சிந்தையோடு கூட விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறுவோம். இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்தவைகளை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் பரிசுத்த சன்னிதானத்தில் இதுவரைக்கும் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கங்களை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். விசேஷமாய் எங்களோடு நீர் பேசும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதனாலே பலன் கொள்ள, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அடியேனை மறைத்து கொள்ளும். உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கட்டும். வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும். ஒவ்வொருடைய உள்ளங்களும் இந்த காலை வழியிலே திறக்கப்பட்டும். உம்முடைய வசனத்தினால் அவருடைய உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3வது நாளில் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். அதிகாலமே கல்லறை தோட்டத்திற்கு கந்த வர்க்கம் இடும்படியாய் மரியாளும் அவளோடு சேர்ந்த சில சகோதரிகளும் போய்கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள், யார் நமக்கு கல்லை புரட்டுவார் என்று. பேசிக்கொண்டே போகும்போது அங்கே பார்த்த ஒரு காட்சி அவர்களை திடுக்கிட வைத்தது. வானத்திலிருந்து ஒரு தூதன் ஒருவன் இறங்கி அந்த பெரிய கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் என்ன செய்திருந்தான்? உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஸ்திரீகள் கடந்து போனார்கள், அங்கே இயேசுவை காணவில்லை. தூதன் அவர்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு என்ன செய்தார்? எழுந்தார் என்று சொன்னார்கள். மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொன்னபோது அவர்கள் என்ன செய்யவில்லையாம்? 11வது வசனம் சொல்லுகிறது, இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை என்ன செய்யவில்லை? நம்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்கிறது, சீஷர்களே என்ன செய்யல? நம்பவே இல்லை. காரணம் என்ன? அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை வாசிப்போமா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அடுத்தது 13வது வசனம், அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர் நம்பவில்லை. அதற்கு அடுத்த வசனம், அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் ஏன் நம்பவில்லை? 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவிசுவாசம், 2வது
இருதய கடினம். கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ப மறுக்கிற ஒரு இருதய கடினம் காணப்படுது. ஆயினால்தான் எபிரேயருக்கு நிருபத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு. பார்த்தீர்களா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயம் என்ன ஆகிறது? பொல்லாததாய் மாறுகிறது. ஆயினத்தான் நாம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் காணப்படுகிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவிசுவாசத்தை மாற்ற வேண்டும். அவிசுவாசம்தான் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடைக்கல்லாய் காணப்படுகிறது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையை 6வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல். எப்படி கேட்க கடவன்? விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று பாருங்க. அவிசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து யாதொரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாதபடிக்கு என்ன செய்கிறது? தடை செய்கிறது. அடுத்த வசனம், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாய் காணப்படுகிறான். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவிசுவாசம் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமானால் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த சின்ன குழந்தைய தயவு செய்து பிடிச்சு வச்சுங்க, அங்கங்க விடுறாதீங்க. அப்படி ஏதாவது பிடிச்சு ஆட்டி கீழே விழுந்துட போகுது. அவிசுவாசம் ஒரு மகா பெரிய பொல்லாத காரியமாய் காணப்படுகிறது. அவிசுவாசத்தை நம்முடைய ஜீவிதத்தை விட்டு மாற்றி விசுவாசம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதனால்தான் மார்க் 11:22 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது. மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் என்ன செய்யுங்கள்? விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அங்கே கீழே வசனத்தை எல்லாம் நான் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். அடுத்த வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. அப்ப அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, அது நமக்கு கலக்கத்தை கொண்டு வரும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்கள். இதுதான் அஸ்திவாரமான உபதேசமாய் காணப்படுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும்
விசுவாசம். நம்முடைய விசுவாசம் யார் மேல் காணப்படுகிறது? மனுஷர் மேலா, அல்லது நம்முடைய பிசினஸ் மேலா, அல்லது நம்முடைய படிப்பின் மேலா, அல்லது நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலத்தின் பேரிலா, நம்முடைய பிள்ளைகள் மேலா, அல்லது புருஷன் மேலா, மனைவியின் மேலா? யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? விசுவாசிக்கிறது யார்? கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அருமையானே, நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் வைத்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறவர்? கனப்படுத்துகிறவர். அதனால்தான் மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் அடிப்படையான ஒன்று. இந்த சீஷர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. முதலாவது காரியம். அடுத்தது அங்கே சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 13வது வசனத்திலே வாசித்தோம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மா ஊருக்கு என்ன செய்தார்கள்? போனார்கள். போக வேண்டிய இடம் எது தெரியுமா? எங்கே போகணும்? தூதன் ஒரு இடத்தை சொன்னான், அதை செய்யாதபடிக்கு வேறு இடத்திற்கு போனார்கள். வாசிப்போமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7வது வசனமும், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஒரு வசனம் வாசித்தா போதும். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு என்ன செய்வார்? போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இது தூதனுடைய வார்த்தை. யாருக்கு சொல்லப்பட்டது? சீஷர்களுக்கு அல்ல, ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அங்கே கல்லறை தோட்டத்திற்கு போன ஸ்திரீகளோடு கூட தூதன் சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்யுங்கள்? சீக்கிரம் போய் அவர் மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே எங்கே போகிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவர் என்ன செய்வீர்கள்? இவங்க எங்க போனாங்க? இப்பதான் வசனம் வாசிங்க. எம்மா ஊருக்கு போனார்கள். கலிலேயா என்றால் அதனுடைய அர்த்தம் வட்டம் என்று அர்த்தம், சர்க்கிள். அருமையானே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்பதை அது காட்டுகிறது. ஆனால் அங்கே போகாதபடிக்கு எம்மா ஊருக்கு போகிறவர்களாய் காணப்படுகிறார். எம்மா ஊர் என்று சொன்னால் அது பின்மாற்றத்தை காட்டுகிறது, அது தாழ்வை காட்டுகிறது, பின் திரும்பி போகிற ஒரு அனுபவம். இயேசுவிட வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். போக வேண்டிய இடம் கலிலேயா, ஆனால் போன இடமோ எது? எம்மா ஊர். அருமையானே, கலிலேயாவுக்கு போனால்தான் அங்கே அவரை என்ன செய்ய முடியும்? உயிரோடு இருக்கிற இயேசுவை தரிசிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது கீழ்ப்படியாமல் காணப்படுகிறோமா? நன்றாய் கவனிங்க. நான் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம், உங்களை கட்டி எழுப்பும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு என்ன செய்வேன்? தெரிவிப்பே. நல்ல கவனிக்கணும். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்தால் தான் ஆசீர்வாதம். இங்கே சொல்லுகிறார், நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு என்ன செய்? போ, அங்கே என் வார்த்தைகளை என்ன செய்வேன்? தெரிவிப்பே. போக வேண்டிய இடத்திலே போய் நின்றால்தான் தேவனுடைய நன்மையை நாம் காண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு போறதல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி போகிற காரியம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா?
இயேசு கெத்சமனேயிலே ஜெபிக்கும் போது சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படிக்கு செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஐயா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அருமையானவர்களே, இன்னைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களா இருப்போமானால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும். நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், பேசுவேன். எழுந்தவன் குயவனுடைய வீட்டுக்கு போனால் அங்கே பார்த்து கொண்டிருந்தான், குயவன் வணைந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் கண்டான். அவனுடைய கையில் இருந்த பாத்திரம் என்ன செய்தது, உடைந்து போயிற்று. அவன் அதை தூக்கி எறியாதபடிக்கு மீண்டும் அதை தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அது வேறு பாத்திரமாய் என்ன செய்யான், வணைகிறவனாய் காணப்பட்டான். அப்பொழுதுதான் கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், எரேமியாவே, இந்த குயவன் வணைகிறது போல நான் என்ன செய்கிறேன், வணைகிறேன் இஸ்ரவேல் வீட்டாரே. இஸ்ரவேல் வீட்டாரின் கையில் இருக்கிற எப்படிப்பட்டவர்கள், களிமண்ணாய் காணப்படுகிறார்கள். நான் அவர்களை வணையும்படிக்கு பார்க்கிறேன், அவர்களோ உடைந்து உடைந்து போகிறார்கள். ஆனாலும் நான் அவர்களை என்ன செய்வேன், வணைந்து கொள்வேன். இந்த காலையிலே உடைக்கப்பட்ட பாத்திரமா யாராகிலும் இந்த அறை வீட்டுக்குள்ள காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் மீண்டுமாய் உங்களை வணையும்படிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். பாவத்தின் நிமித்தமாய் உடைந்து போயிருப்பீர்கள் என்றால், துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் நீங்கள் கெட்டு போயிருப்பீர்கள் என்று சொன்னால், கெட்டு போன பாத்திரத்தை வேறு பாத்திரமாய் வணையும்படிக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியத்தில் உங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 3:22. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவ்விடத்திலே, எசேக்கியேல் 3:22, அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே என்ன செய்வேன், பேசுவேன். பள்ளத்தாக்கு தாழ்மையின் அனுபவத்தை காட்டுகிறது. எந்த ஒரு மனுஷன் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவனோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறவர், பேசுகிறவர். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமா, கர்த்தர் என்னோடு பேச வேண்டுமா, தாழ்மைப்படுவோம். 2 பேர் ஜெபிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவன் தன்னை குறித்து பெருமையாய் பிதற்றி கொண்டிருந்தான், மற்றவனோ தேவாலயத்தில் நுழைய அவன் பிரியமில்லாதபடிக்கு அவன் வெளியே நின்று கொண்டு தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் சொன்ன வார்த்தை, தேவனே பாவியா என் மேல் எப்படி இரும், கிருபையாயிரும் என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் என்ன செய்தான், தன் வீட்டுக்கு திரும்பி போகிறவனாய் காணப்படுகிறான். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்கே போ என்று சொல்லுகிறாரோ அங்கே போனால் தான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் கொண்டு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு நாளிலே ஒரே பெண்ணும் தேவ பர்வத தண்டைக்கு மோசே தன் மாமனாருடைய ஆடுகளை என்ன செய்தான், ஓட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நாளாய் காணப்பட்டது. அருமையானே, 80 வயது கிழவனுக்கு ஒரு புதிய சந்திப்பு உண்டாகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த அவன் கண்ட காட்சி, முச்செடி ஜாலி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முச்செடியோ என்ன செய்யல, வெந்து போகவே இல்லை. உற்று பார்க்கும்படிக்கு கிட்ட வந்த போது கர்த்தர் அவனோடு கூட பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், மோசே மோசே என்று சொல்லி. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன் திடுக்கிட்டு நிற்கிறான். கர்த்தர் அவனோடு கூட தம்முடைய இருதயத்தின் ஆதங்கத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எங்கே நாம் நிற்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். தேவ சமூகத்திற்கு வந்தால்தான் தேவன் தம்முடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பத்தை நாம் கேட்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போன போது கர்த்தருடைய ஆலயம் மகிமையினால் என்ன செய்திருந்தது, நிறைந்திருந்தது. தேவ மகிமையை கண்ட ஏசாயா
ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கதறுகிறவனாய் காணப்பட்டார். அப்பொழுதுதான் பலிபீடத்திலே இருந்து ஒரு நெருப்பை குரட்டினாலே பிடித்த ஒரு தூதன் அந்த நெருப்பை கொண்டு வந்து ஏசாயாவின் நாவை தொட்டு இவ்விதமாய் சொன்னான், இதோ இது உன்னை தொட்டதினாலே உன் அசுத்தம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது, நிவர்த்தி ஆக்கிற்று. அதற்கு பின்புதான் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, யாரை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன், யாரின் காரியமா என்ன செய்வார். இருதயத்தில் ஆதங்கத்தை கர்த்தருடைய சத்தம் வெளியரங்கமாக்குறது. இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்டு அலட்சியப்படுத்துகிறோமா? நிராகரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆத்துமாக்களாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த காலையில் அறிந்து கொள்ள வேண்டும். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சகோதர ஐக்கியத்தை விட்டு, அப்போஸ்தல கூட்டத்தை விட்டு அவர்கள் எம்மாவூருக்கு போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருவனையும் நான் என்ன செய்யவில்லை, இழந்து போகவில்லை. கர்த்தருடைய அன்பு அதுதாங்க. கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்கள் ஒருவரையும் கர்த்தர் என்ன செய்யல, இழந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். நீங்க வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போம். 6வது வசனத்தை வாசியுங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு என் நாமத்தை என்ன செய்தேன், வெளிப்படுத்துங்க. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப யார் தெரிந்தெடுத்தது? தேவன் தெரிந்தெடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? இப்படியே உட்கார்ந்துட்டு இருங்க, புடிச்சு வச்ச ஏதோ ஒன்று மாதிரி. வசனத்தை கேட்கும் போதே நமக்கு உள்ளம் குதூகலிக்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னையே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஐயா. உலகத்துல ஒரு போலீஸ் வேலைக்கு தெரிந்தெடுப்பதற்கு எத்தனையோ காரியங்களை சோதித்து பார்க்கிறார். ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல் எக்ஸாம், மெடிக்கல் டெஸ்ட், அத்தனையும் நடக்குது. அதுல எல்லாம் ஃபிட் ஆனா தான் போலீஸ் வேலைக்கே போக முடியும். மிலிட்டரிக்கும் அப்படித்தான், எந்த வேலையானாலும். ஆனா நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? யோசித்து பாருங்க. இந்த ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு, இந்த பரிசுத்த மார்க்கத்துக்குள்ள வருவதற்கு, கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்கு நாம் பங்காளியாய் மாறுவதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கு ஐயா? ஒரு தகுதி இல்லை. ஆனா கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. ஊரில ஒருவரும் வம்சத்திலே 2 பேருமாக தெரிந்து சியோனுக்கு அவர்களை என்ன செய்வார், அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு என்ன செய்வேன். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொண்டு கர்த்தர் அறிவோடு புத்தியோடு என்ன செய்கிறவர், மேய்க்கிறவராய் காணப்படுகிறவர். சியோன் என்றால் தேவனுடைய சபையை காட்டுகிறது. கர்த்தர் தெரிந்தெடுத்தவர்களை சபையிலே கொண்டு வருகிறார். ஆயினத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு நீர் என்ன செய்தீர், தந்தீர். அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை என்ன செய்தேன், தெரிவித்தேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து. ஒரு பெரிய மேலான ஒரு ஜெபம் அந்த யோவான் 17ஆம் அதிகாரம். எனக்கு நீர் கொடுத்த ஆத்துமாக்கள், நான் அதை ஒருவரையும் என்ன செய்யல, இழந்து போகவே இல்லையா? அப்படியானால் கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது! தேவனுடைய அன்பு அதை காட்டிலும் பெரியது. யோவான் 3:16 வாசிக்கிறோமே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்,
பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை இன்னும் விவரிக்க வேண்டுமானால் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடிக்கு அவரே நமக்காய் தந்திருக்கிறாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆயினத்தான் நான் வசனத்தில் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில வசனம் சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒன்று என்ன செய்யாமற் போயிற்று, காணாமற் போயிற்று. மேய்ப்பன் செய்த காரியம் என்ன? 99 ஆடுகளையும் அவன் எங்கே விட்டு விட்டான்? வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை என்ன செய்தான்? தேடுகிறவனாய் காணப்படுகிறான். நாம் எல்லாரும் வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியில் என்ன செய்தோம்? போனோம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வழி தப்பி திரிந்த நம்மை, காணாமற் போன நம்மை கர்த்தர் தேடி வந்த அந்த அன்பு எவ்வளவு பெரியது. அந்த அன்பை என்றைக்கு ஆயிரம் யோசித்து பார்க்கிறோமா? இந்த 99 ஆட்டையும் வனாந்திரத்தில் விட்டு ஒரு ஆட்டை தேடி போனவர் இந்த காலை வேளையில உங்களிலே எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறீர்களோ அவர்களை தேடி இந்த காலை வேளையில கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த 2 சீஷர்களும் அப்போஸ்தல ஐக்கியத்தை விட்டு சீஷருடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போகிறதை அறிந்து இயேசு கடந்து போனார். அடுத்த வசனத்தை வாசிப்போமானால் 14, 15 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே என்ன செய்தார்? போனார். அவங்க என்னத்தை பேசி கொண்டு போனாங்க? அடுத்தவங்களை குறித்து பேசல, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசல, எதிர் வீட்டுக்காரங்களை பத்தி பேசல. அவர்கள் என்னத்தை பேசிக் கொண்டார்கள்? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்கிறார்களே, நம்பத்தக்க காரியமா? அவர்களுக்கு என்ன மனதில் வரவில்லை தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும் போது நான் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய மனதில் என்ன செய்யல? இல்லவே இல்லை, மறந்து போனார்கள். இன்றைக்கு நம்மில எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை மறந்து ஜீவிக்கிறோம்? நேற்று தினத்தில் ஒரு தம்பி வந்தான், அவனிடத்தில் எத்தனையோ முறை நான் பேசி இருக்கிறேன், பாஸ்டர் எனக்கு சுகம் கிடைக்காது. நான் சொல்ல, ஏன்பா அப்படி சொல்ற? மற்ற எல்லாரையும் பாரு, ஸ்ட்ரோக் வந்து எத்தனை பேர் கையை காலை இழுத்துக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க, இதே தெருவில் எத்தனை பேர். ஆனா உன்னை நன்றாய் நடக்க வைத்திருக்கிறார், ஸ்கூட்டர் ஓட்டி வெளியே போகும்படிக்கு வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நீ செய்கிறாய், அப்புறம் ஏன் உனக்கு சுகம் இல்லைங்கிறேன்னு கேட்டேன். என் மனசுல அப்படி இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யறது இல்லை? வைக்கிறது இல்லை. தாவீது சொல்லுகிறாரே 119ஆம் சங்கீதத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்து சொல்லுங்க, வைத்து. எதை வச்சிருக்கிறோம் இருதயத்தில்? கசப்பு, வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், வன்கண், தூஷணம், இதெல்லாம் நிறைந்திருக்குது நம்முடைய இருதயத்தில். ஆயினத்தால் நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்கிறது? வாய் பேசுகிறது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்குமானால் நாம் தேவனுடைய வசனத்தை மட்டும் பேசுகிறாய் காணப்படுவோம். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தினாலே நிறைந்திருக்குமானால், சங்கீதக்காரன் சொல்லுகிறானே 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 37, 31, அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றுமே செய்யாது, பிசகவே பிசகாது. இருதயத்தில் எது இருக்கணும்? வேத வசனம் காணப்பட வேண்டும்.
இருதயத்தை வசனத்தினால நிரப்ப வேண்டுமே. வேதத்தை வாசிக்கிற எத்தனை பேர் நம்மில உண்டு? ஒழுங்காய் வாசிக்கிறவர்கள். வசனம் சொல்லுகிறதே, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்கிறது? வித்து என்பது வசனம். வசனம் அவனுடைய இருதயத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. வசனம் பேசுங்க என்றால் அதற்கு ஜீவனும் ஆவியும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் வசனத்தை மறந்து எம்மாவூருக்கு போனார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து என்ன செய்தார்? நடந்தே போனார். இயேசு உங்களோடு சேர்ந்து நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு ஜீவன் இல்லாத அல்லேலியா சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் பாஸ் நாங்க சொல்றதே இல்லை. ஜீவனே இல்லாத சாப்பிட்டீங்கல்ல, காலையில 4 இட்லி 2 தோசை பூரி என்னெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க, உட்காந்துக்கிட்டு செமிக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்க ஒருத்தன் வெறும் ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சு நின்று உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க. என் சத்தம் பெருசா இருக்கா பாஸ்டர்? இந்த மைக்கு இந்த மைக் இல்லாத காலத்துல இதை காட்டிலும் பெருசிய சத்தம் போட்டிருக்கவே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலையில ஒன்றை அறிந்து கொள்வோம். இயேசு கூடவே நடந்து சென்றார். ஐயா, உங்களோடு கூட அவர் நடக்கிறவர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தோம் இல்லம்மா, அதுக்கு மேல் வசனம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார். 4வது வசனம், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். அந்த கண்மலை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட 40 ஆண்டு காலமும் அந்த கண்மலையாக கிறிஸ்து கூடவே என்ன செய்தார்? சென்றாரே. நம்மோடு வரமாட்டாரா? எம்மாவூருக்கு போன சிஷ்யரோடு கூட அவர் கடந்து போனார். அவர்களோ அவரை என்ன செய்யாதிருந்தார்கள்? அறியாதிருந்தார்கள். அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. அவர்களை பார்த்து முதலாவது நான் சுருக்கமான செய்தியை தான் இந்த காலையில கொண்டு வர போறேன். அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். வாசிப்போம் அந்த கேள்வியை. 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். எப்படி? துக்க முகம் உள்ளவர்களாய். நல்ல கவனிக்கணும். ஏன் அவர்களுக்கு துக்கம்? இயேசுவை நம்பி இருந்தார்கள். 3.5 ஆண்டு காலமும் நம்பி இருந்தார்கள். அவர்களுக்கு யாதொன்றும் என்ன செய்யல? குறைவா இருக்கவே இல்லை. அவர்களை அனுப்பின போது அவர்களை பார்த்து கேட்டார், ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்தது உண்டா? அவர்கள் சொன்னார்கள், ஒன்று இல்லையா. ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இப்ப இயேசு இல்லை. இப்போ பூவாவுக்கு எங்க போறது? ஆயினால்தான் பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். அவர் போயிட்டார். அவரோடு கூட சேர்ந்த சில சீஷர் என்ன செய்தாங்க? போனாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை விடலையா? இந்த காலையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். எம்மாவூருக்கு போன சீஷரோடு மறைந்து அவருடைய துக்க முகத்தை கண்டு அவளை கர்த்தர் விசாரித்தார். நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று கேட்டார்.
இந்த காலையில் எத்தனை பேர் துக்கத்தோடு கூட காணப்படுகிறீர்கள்? மனுஷன் விசாரிப்பது வேறு, தேவன் விசாரிப்பது வேறு. சிறைச்சாலையிலே காணப்பட்ட யோசேப்பு, தன்னோடு கூட சிறையிலே காணப்பட்ட ராஜாவின் பணிவிடை ஆட்கள் 2 பேர், ஒருவன் பானபாத்திரக்காரன், மற்றவன் சுயவாகி. ஒரு நாள் இவனுடைய கையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த இவர்கள் எல்லாரையும் அவன் நன்றாய் அறிந்திருந்தவன். ஒரு நாள் அவர்களை பார்த்தபோது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? துக்கமுகமாய் கலங்கி காணப்பட்டார்கள். அவருடைய முகம் நேற்றைய தினத்தை போல என்ன செய்யல, காணப்படல. அவர்களை பார்த்து யோசேப்பு விசாரித்தார், நீங்கள் முகங்கள் துக்கமாயிருக்கிறது என்ன? 2 பேரும் சொன்னாங்க, ஐயா நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டோம், ஆகையினாலே நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம், எங்கள் முகங்கள் துக்கமாயிருக்கிறது. ஒரு நாளிலே நெகேமியா பானபாத்திரக்காரனாய் ராஜாவுக்கு முன்பதாய் பானபாத்திரத்தை கொண்டு வந்து நிற்கிறவனாய் காணப்பட்டான். நெகேமியாவுடைய கையில பெரிய பாத்திரம் ஒன்றும் மற்றொரு சிறிய பாத்திரம் இருக்கும். ராஜா தன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான். இவன் கொண்டு பானபாத்திரத்தை கொண்டு வந்த உடனே ராஜா எழுந்திருந்து வந்து அது வைக்கப்பட்டிருக்க ஒரு சிறிய பாத்திரத்துல அந்த திராட்சரசத்தை வார்த்து முதலாவது பானபாத்திரக்காரனாகிய நெகேமியாவுக்கு கொடுப்பான். ஏனென்றால் ஏதாயினும் அதற்குள்ளே விஷம் கலந்திருக்குமானால் முதலாவது சாக போகிறவன் யார்தான்? நெகேமியா தான். ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வேலைக்கென்று நியமிக்கப்பட்டவன் நெகேமியா. இப்பொழுது எப்போது சந்தோஷமாய் வருகிறவன் இப்பொழுது துக்கமுகமாய் அவன் கடந்து வருகிறான். அவனை பார்த்து கேட்கிறான், ராஜா நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அவன் விசாரிக்கிறான். அவன் சொன்னான், என் பிதாக்கள் காணப்படுகிற கல்லறை தோட்டங்கள் காணப்படுகிற எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டதும் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டதும் அலங்கம் இடிக்கப்பட்டதுமாய் காணப்படுகிறபடியினாலே நான் துக்கமுகமாயிராதிருப்பது எப்படி? இந்த நாட்களிலே அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, துக்கப்படுவார் யார் உண்டு? தேசத்தில் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது, அதற்காய் துக்கப்பட்டு அழுகிறவர்கள் எத்தனை பேர் நம்மிலே உண்டு? சீயோன் குமாரத்தியே, நீ நதி அவ்வளவு என்ன செய், கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருவழி சும்மா இருக்க ஒட்டாத ராத்திரியில முதல் சாமத்தில் என்ன செய், எழுந்திரு. தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக கைகளை அவருக்கு நேராக என்ன செய், ஏறெடு. இவர்கள் 2 பேர் விசாரித்த விசாரிப்பை பார்க்கிறோம். இயேசு அவரிடத்தில் விசாரித்த காரியம் மிக மேன்மையானது. கரிசனையோடு விசாரிக்கிறார். நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் 2 பேரும் வழிநடந்து போகிறது என்ன? அவர்கள் கேட்டார்கள், இவரை பார்த்து, நீர் எங்களுக்கு இந்த பட்டணத்துக்கு எருசலேமுக்கு நீர் யாரோ அந்நியரோ? அவர் மறுபடியும் கேட்கிறார், எவைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்? அதற்கு ஒரு பெரிய லிஸ்டே அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அங்க வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடியும். எவைகள் என்று 19வது வசனத்தில் கேட்டார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அவரையே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் அவர் மேல் எப்படி இருந்தோம், நம்பி இருந்தோம். இப்ப அதெல்லாம் உடைந்து போயிற்று. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன செய்தது, உடைந்து போயிற்று. இயேசு அடுத்தது அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அங்கே 25வது வசனத்தை நான் வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. முதலாவது அவர் விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். ஏயா துக்கமுகமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த காலையில் அந்த விசாரிக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அவர் உங்களையும் என்ன செய்கிறவர்? விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது தள்ளாதே ஒட்டார்ந்து வேதம் சொல்லுகிறது. நீதிமான் தள்ளாடுகிறத கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தாங்குகிறார். அதனால் தன் வசனம் சொல்கிறது, என் நீதியின் வலது கரத்தினால் அவனை என்ன செய்வே? தாங்குவே. ஏசாயா 46 என்ன வாசிக்கிறோமே 4வது வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேல் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அவர் எதுவரைக்கும் நம்ம ஏந்துகிறவர்? நரைமயிர் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் அவர் நம்ம என்ன செய்கிறவர்? ஏந்துகிறவர், தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர். எத்தனை பேர் நம்புகிறோம்? தப்புவிப்பாரா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 8லிருந்தே வாசிங்கம்மா. 8 ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றோ அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுது தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்கிறவர். ஐயா, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்களே, நீ எத்தனை மடங்கு எரிநெருப்பை சூளை அதிக சூடாக்கினாலும் நாங்கள் அந்த ஆராதிக்கிற எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம். காரணம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவர்? வல்லவர். இந்த காலை வழியில 1-2 எரிந்து கொள்வோம். அவர் தப்புவிக்க வல்லவர். ஐயா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா உதவி செய்ய ஹல்லேலூயா வல்லவராய் காணப்படுகிறார். தப்புவிக்க மட்டுமல்லையா, உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறவர். உங்களுடைய உதவி எதற்கு தேவை? என்ன காரியத்திற்கு உங்களுடைய கர்த்தருடைய உதவி தேவை? அவர் தர வல்லவர், செய்ய வல்லவர். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 7:25. 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதியில வழியில விடுகிறவர் அல்லையா, உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறார். இவங்க சொல்றாங்க, வாக்கிலும் செய்கையிலும் அவர் இப்படிப்பட்டவர் வல்லவராயிருந்தார். நாங்க நம்பி இருந்தோம், எல்லாம் வீணா போச்சியா. எங்களுடைய சீஷர்கள் சில பேர் சொன்னாங்க, அவர் கல்லறை தோட்டத்தில் இல்லை, உயிரோடு எழுந்தார் என்றும்
தாங்கள் அவரை கண்டதாகவும் எங்களிடத்துல சொன்னாங்க. நாங்க நம்பிக்கை இல்லாம இப்போ ஊரை பார்க்க வந்துட்டு இருக்கோம். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். நம்முடைய இருதயம் மந்தமா இருக்கிறதா? சிலர் படிக்கவே மாட்டானுங்க. என்ன சொல்லி கொடுத்தாலும், கொட்டுனாலும் சரி, அடிச்சாலும் சரி, டியூஷன் வச்சாலும் சரி, படிக்கவே மாட்டாங்க. செய்ய வேண்டிய காரியத்தை பெற்றோர் என்ன செய்யறதில்லை? செய்யறதில்லை. என்ன செய்யறதில்லை? முதல்ல பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணணும். இல்ல பாஸ்டர், டியூஷன் வச்சு பார்த்தோம், உன் பணம் தான் வீணா போகுமே தவிர வேற ஒன்றும் ஆகாது. டியூஷன்னால ஒன்றும் ஆகாது. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் எந்த மனுஷனையும், பேதையை அவர் என்ன செய்கிறவர்? ஞானியாக்குற கர்த்தர். எனவே யோசேப்பு பெரிய படிச்சவனா, பெரிய ஞானியா? ஆனா பார்வோன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ளவன் வேறு ஒருவன் உண்டோ? அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் தக்க ஞானத்தை அவனுடைய மனதில் என்ன செய்தார்? வைத்தாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? பாஸ்டர் ஜெபம் பண்ண வானா, அப்பதான் போய் தூங்குறான் பாஸ்டர். தூங்குறவனை ஒரு கூட தண்ணி ஊத்தி எழுப்புங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. என்னது சொல்லுங்க? என்ன பாஸ்டர் ரொம்ப ஹார்ஷா இருக்காரு? அப்படியா? பிள்ளைகள் மேல கொஞ்சம் கடினமா தான் இருக்கணும். தூங்குனாங்க ஒரு டம்ளர் தண்ணி என்ன செய்யணும்? ஊத்துறான். எந்திரி, முதல்ல உட்காரு, ஜெபம். நான் உனக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். உன்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர் கர்த்தர். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் ஆகாரம் இல்லாதபடிக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டு தெரியுங்களா? இந்த ஊழியத்தின் பாதையில எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட நான் போனதில்லை. அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஒரு நாள் அவரிடத்துல போய் என்ற கஷ்டத்தை சொன்னதே இல்லை. 2 பேரும் அந்த நாட்கள்லாம் எந்த உறவினரும் எங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது, விசுவாசிகளை தவிர. அதுவும் கொஞ்சம் தான் விசுவாசி. அவங்கள வச்சுதான் குப்பை ஓட்டணும். அந்த விசுவாசி கடைசியில் மண்ணை வாரி அள்ளிட்டு போயிட்டாங்க. நன்றி இல்லாதவர்கள். அவங்க சொல்றாங்க, எங்க விசுவாசத்தினால தான் என் மேல வந்த 12 பிசாசு என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. ஓடும். விசுவாசம் வச்சிருந்தா ஜீவனம் பணயமாய் வைத்து ஜெபம் பண்ணும். இந்த நாக்க ஒரு அடி நீட்டுச்சுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு அடி நீட்டி ஒரு பக்கெட் நிறைய ஃபுல்லா ரத்தம். சொல்லும் போதே சிலருக்கு கொலை நடுங்குது. பாசு சொல்றது உண்மைதானா? ஏங்க, மந்திரவாதி பிசாசு, மந்திரவாதி செய்வினை செய்து அனுப்பி இருக்கிறான். பயங்கரமான அப்படிப்பட்ட பிசாசு ஜெபம் பண்ணி உபவாசித்து. அப்ப எங்க பெரிய மகன் குழந்தை, அவனுக்கு கூட பால் கொடுக்கல. பால் கொடுக்காம அம்மா 3 நாட்கள் உபவாசம் பண்ணாங்க. கர்த்தர் ஆச்சரியமாய் விடுதலை ஆக்கினார். எங்களுக்கல்ல புகழ்ச்சி, கர்த்தர்க்கே புகழ்ச்சி. எங்களால ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த பிசாசின் மூலமாய் மந்திரவாதி என்னோடு கூட பேசினான். நான் உன்னை பார்க்கிறேன், குச்சி மாதிரி இருக்க, சின்ன பையனா இருக்க, நான் சவால் விடுறேன், என் ஊருக்கு வருவியான்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் கண்டிப்பா வருவேன், என் இயேசுவோடு வருவேன். நல்ல கவனிங்க. அதே ஊருக்கு நான் கடந்து போன கிராமத்திற்கு கர்த்தர் அங்கேயும் அற்புதங்களை செய்தார். ஒரு குடும்ப வீட்டுக்குள்ள பூட்டி கொண்டு ஒளியின் தூதருடைய பிசாசு பிடித்து அலறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் விடுதலை ஆக்கினார். ஓட்டை பிரிக்க சொல்லி நான் ஜெபித்து எண்ணெயை கொடுத்து ஒரு தம்பிய மேல ஓட்டின் மேல ஏற்றி இந்த எண்ணெயை அப்படியே எல்லாரும் மேலே ஊற்றி விடு என்று சொன்னேன். ஒரு பெரிய குப்பையிலிருந்து எல்லாம் ஊற்றினான். பிசாசு அடங்கிற்று.
ஒளியின் தூதனுடைய வல்லமைகள் எல்லாம் நொறுங்குண்டு போயிடுச்சு. கர்த்தர் வெட்கப்படுத்தலையா என்ன? அன்றைக்கும் உபவாசத்தோடு தான் அந்த ஊருக்கு கடந்து போனேன். இப்படி எல்லாம் விடுதலை பெற்றவங்க தான் மண்ணை வாரி அரைச்சிட்டு போனவங்க. யோசித்து பாருங்க, நன்மை பெற்றவர்கள். ஆனா ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் மன்னிக்கிறவர், நாமும் மன்னிப்போம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, எந்த மனுஷனும் தன்னுடைய ஜீவிதத்தின் மூலமாய் எதையும் சாதிக்க முடியாது. பரிசுத்தத்துவம் மற்றது எதிலோ கர்த்தர் கிருபையாய் அற்புதம் செய்தபடினால் தான் அற்புதம் நடந்தது. அது ஒண்ணுதான். நம்ம வீணான மனுஷன். அந்த மந்திரவாதி என்ன தெரியுங்களா? கொஞ்ச நாளுக்குள்ள புழுத்து செத்து போனான். தைரியமா நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில கர்த்தரை ஜீவனோடு இதுவரைக்கு வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய கிருபை. இந்த காலை வேளையில ஒன்று நான் சொல்லட்டும், நாம கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது அதை கேட்க வேண்டியது அவசியம். அருமையானே, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அவருடைய சிக்ஷை என்ன செய்யாதே, அற்பமா, அவருடைய கடிந்து கொள்ளுதல் அற்பமா எண்ணாதே. அது நன்மைக்காக அவர் கடிந்து கொள்கிறார். சீஷரை அவர் கடிந்து கொண்டார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அடுத்து என்ன சொல்லும் போது சொல்கிறார், கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியிலும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு என்ன செய்தார்? வசனத்தை விவரித்து காண்பித்தார். He explained the scriptures. கர்த்தருடைய வசனத்தை விளக்கி காட்டினார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய வசனங்களை நமக்கு விளக்கி காட்டி கொண்டிருக்கிறாரே. வசனத்தை புரிந்து கொண்டோமா? வேகமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து அவர் செய்த காரியம், வசனத்தை பார்ப்போம். 36வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, பாருங்க, இந்த ரெண்டு பேரும் மறுபடியும் 8 மைல் தூரம் இருக்க எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. நல்ல கவனிங்க, எம்மாவூருக்கு போனவர்கள் அங்க தரித்திருக்கல, இயேசுவை தரிசித்தார்கள். நான் ஒன்று சொல்லட்டும், முதலாவது கல்லறை வைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டு கல்லறை திறக்கப்பட்டது. இரண்டாவது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது என்று 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை என்ன செய்தார்கள்? இயேசுவை அறியாதபடிக்கு தான் 8 மைல் தூரம் நடந்திருக்காங்க. வீட்டுக்கும் கூப்பிட்டாங்க, வீட்டுக்குள்ள போனார், அவரை பந்தி இருக்க சொன்னார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்ட போது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அப்பொழுது இயேசுவை என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார். அவரோ என்ன செய்தார்? மறைந்து போனார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? எம்மாவூர்ல இருக்காதபடிக்கு மறுபடியும் எருசலேமுக்கு 8 மைல் தூரம் நடந்து வந்தார்கள். வீட்டுக்குள்ள வந்து இதை காட்சி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். அப்பொழுது இயேசு அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து அவர்களை என்ன செய்தார்? வாழ்த்தினார். தமக்கு சாட்சியாய் மாறினவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, இந்த காலையிலே உங்களை வாழ்த்த ஒருவர் உண்டு. மரியாள் கல்லறை தோட்டத்திற்கு வந்தால் இயேசு அங்க இல்ல, தூதர்கள் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்னார்கள். மரியாள் சகோதரத்தில் போய் சொல்லும்படிக்கு போகிற வழியில, நீங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசிப்போமா? மத்தேயு 28:9. வாழ்க என்று ஒரு வசனம் இருக்கு கீழே. 9வது வசனம். அறிவிக்க போன போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். அருமையானே, வாழ்த்துகிறவர் ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ மரித்த மனுஷர் எல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறார்கள், மரித்த மனுஷனுக்கு பெயரை சொல்லி. ஆனால் கர்த்தரோ, உயிரோடு எழுந்தவரோ நம்மை பார்த்து சொல்கிறார், நீ வாழ்க. உங்களை வாழ்த்துறாரே, எத்தனை பேர் அவருடைய வாழ்த்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம்?
ஏங்க அவங்க வாழ்க வாழ்கன்னு மைக்க வச்சுட்டு கத்துறா, அது கூட நீங்களும் சேர்ந்து என்ன செய்றீங்க? கத்துறீங்க. ஆனா இயேசுவே வந்து அண்டசராசரத்தையும் படைத்த தேவாதி தேவனுக்கு சமமாயிருந்தவர், தம்மாலே சகலவற்றை உருவாக்கினவர், மனுரூபம் எடுத்து உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் வந்து சொல்லுகிறார், நீ வாழ்க என்று சொல்லி. எவ்வளவு பெரிய காரியம்! அதே போலதான் இந்த சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சமாதானம். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? அப்படிதான் போல இருக்கு. சமாதானம் இல்லாம யாராவது இருக்கீங்களா? நான் கேட்கறது புரிஞ்சுதா? வாயே திறக்காதீங்க. லட்டு வருது, கொண்டாடுறாங்க, அப்ப வாய் திறக்கும். சாப்பாடு கொண்டு வந்தா பிளேட் நிறைய கொடுத்தா வாய் நல்லா திறக்கும். அது சிக்கன் பிரியாணி போட்டா, நான் சொல்ற வசனத்தை மாஸ்தா உங்களுக்கு வாய் திறக்காது. வாயெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சகரியா மாதிரி அடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்கள் நாவின் கட்டுகளை என்ன செய்வாராக? இந்த காலை வேளையில கட்டவிழ்ப்பாராக. அப்படிதான் சொல்லணும், வேற என்னத்த சொல்றது? உங்களை வாழ்த்துறாருன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அவர் வாழ்த்துறாரே. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாமா? சமாதானம் என்று கூறினார். ஏன்னா அவர்தான் சமாதான பிரபு, அவரே நம்முடைய சமாதான காரணரானார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னாரே. அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள செய்யும், காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா! இருதயத்தை நிரப்புகிற சமாதானம், சிந்தையை நிரப்புகிற சமாதானம். இன்னைக்கு சிந்தையில தான் பிசாசு பல காரியங்களை கொண்டு வருகிறான். இப்ப எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகும்போது கறி குழம்பு ரெடியா இருக்குமா? எந்த கறி கடையில போய் வாங்கலாம்? கோழி வாங்கலாமா? மட்டன் வாங்கலாமா? ஆபிரகாம் வாங்கலாமா? எத்தனை நினைப்பு இங்கோடு உட்காந்துருக்கீங்க. ஆயினாத்தான் உங்க சரீரம் இங்க இருக்கு, உங்க மனதோ அலைப்பா இந்த உலகம் எல்லாம் போயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் நேராய் கானானுக்கு பிரயாணம். ஆனா இருதயம் எல்லாம் எகிப்தில் இருக்கிற வெள்ளரிக்காயும் கொம்மட்டிக்காயும் வெங்காயமும் பூண்டும் இவைகளின் மேலேயே அவர்கள் இருதயம் இருக்கு. அதனால்தான் வனாந்தரத்திலையும் சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலே திருப்தியாய் சாப்பிட்ட வெங்காயம் வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூண்டு. ஒரு 4 பூண்டு வாயில போட்டு போனீங்கன்னா ஒரு பையன் பக்கத்துல வர மாட்டான். வெங்காயம் சாப்பிட்டு பாருங்க, ஒரு பையன் பக்கத்துல ஓடுவான். இவங்க சொல்றாங்க, நாத்தம் முடிச்சு இதெல்லாம் சாப்பிட்டு போட்டு நாங்கள் நினைக்கிறாங்களா? அப்புறம் சொல்றாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோம். எவன் சாப்பிட்டான்? திருப்தியாய் சாப்பிட்டாங்களாம். அங்கதான் அடிமத்தனத்துல இருந்தாங்களே, வந்து அடிச்சானே, நொறுக்குனானே. இவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் உடான்ஸ். இந்த உலகத்தின் பாஷையில சொல்லணுமா உடான்ஸ், பொய் சொல்றாங்க. எங்க நான் சொல்ற காரியம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம், 38 வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்துல சபைக்குள் இருக்கிறவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல்
இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு ஹல்லேலூயா. இப்ப உங்க இருதயம் எங்க திரும்பி இருக்கு? கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கா அல்லது வேறு எங்கேயாயிலும் திரும்பி இருக்கா? உண்மையை நீங்க தான் உங்க மனசுக்குள்ள சொல்லிங்க, எங்கிட்ட சொல்ல வேண்டாம். பிரயாணம் என்னவோ நித்திய ஜீவனுக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போறோம்ட்டு. ஆனா இருதயம் எங்கே இருக்கு? பொருளாசையின் மேல் இருதயத்தை வைத்திருக்கிறார்கள், விக்கிரகத்தின் மேல் இருதயத்தை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கு? இட் இஸ் யுவர் சாய்ஸ். அருமையானே, சமாதானம் இருதயத்தை நிரப்பணும். அவருடைய சமாதானம் நிறைந்திருக்குமானால் நம்ம எதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். நீ அடுத்த ஒரு காரியம் வாசிப்போம். 48 49 வசனங்கள், அதே 24 லூக்கா 24 48 49. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய கட்டளை என்னவா? கட்டளை, நீங்கள் இவைகளுக்கு என்னவா இருக்கிறீர்கள்? எதற்கு சாட்சி? கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் மூன்றாவது நாளில் உயிரோடும் எழுந்திருக்க வேண்டியதே. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எத்தனை பேர் நாம் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து சொன்னார், நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்கள் யார்? சாட்சிகள். வசனத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து ஹல்லேலூயா. அவர் மரணத்தினால் என்ன செய்யப்பட முடியாது இருந்தது? கட்டப்பட்டு இருக்க கூடாதபடிக்கு காணப்பட்டது. யாரோட மரண கட்டை அவிழ்த்தது? தேவனோட மரண கட்டுகளை அவிழ்த்து அவர் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சி யார் என்றால் நீங்களும் நானும். ஒருவேளை உயிர்த்தெழுந்த இயேசுவை நமக்கு நேரடியாய் காணாவிட்டாலும் இந்த வேதத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் மரித்த ஒரு தெய்வத்தை அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நீங்கள் என்னவாயிருங்கள்? சாட்சிகளாய். நீங்க சாட்சியா இருக்கணும்னா ஒண்ணு தேவை. அப்போஸ்தலர் 1:8 வாசி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். யாருக்கு சாட்சி? சொல்லுங்க, யாருக்கு சாட்சி? இயேசுவுக்கு சாட்சி. எத்தனை பேர் நான் இயேசுவுக்கு சாட்சி என்று சொல்லுகிறவர்கள்? நிறைய கையை தூக்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயா, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். டாக்டர் சொல்றார் தூக்கு தூக்குன்னா அப்ப மட்டும் ஏமா அப்படிதானே? பிசியோதெரப்பி தூக்கு, அது வராதபடிக்கு பார்த்துருங்க. சபையில சொல்லும் போது கையை தூக்கி கர்த்தரை என்ன செய்யுங்க? ஆராதிக்க பாருங்க. நீ இப்ப தூக்கலன்னா அப்புறம் எப்போதும் தூக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி வச்சிருவார் கர்த்தர். நான் சபிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கர்த்தரை கரை உயர்த்தி துதிக்கணும். என் வேதம் என்ன சொல்லுகிறது? புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கரங்களை சொல்லுங்க. நீங்க எல்லாம் புருஷர் இல்லையா? இந்த சைடு சொல்லுங்க. நீங்க எல்லாம் புருஷரே இல்லையா? ஆண் மக்களா இல்லையா? நான் பச்சைக்கு கேட்கிறேன், ஆம்பளைகளா இல்லையா? அப்ப ஏன் கையை தூக்க மாட்டேங்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லிலேயே சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லிலேயே சொல்லுங்க. இன்னொரு அல்லிலேயே சொல்லுவோம். இப்ப நீங்க உயர்த்தின கரம் எப்படிப்பட்ட கரம்?
இப்பதானே சொன்னேன். அன்றியும் புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி. அப்ப நீங்க பரிசுத்த இல்லையா? உங்க கை பரிசுத்தம் உள்ளது தானே? தீட்டு உள்ளது ஏதாயிலும் கையில இருக்கா? உங்கள் கைகள் ரத்தத்தால் நிறைந்து இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த கைகளை உயர்த்தி. நல்ல கவனிங்க, இந்த சரீரமே பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்த கையே எப்படிப்பட்டதுதான்? பரிசுத்தம் உள்ளதுதான். கால்களும் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளதுதான். நம்முடைய கால்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கலா ஆயிற்று என்று சொல்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். எதை? இயேசுவுக்கு சாட்சி. அதற்கு என்ன வேண்டும்? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்க? அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு காத்திருக்க வேண்டியதில்லை, ஜெபம் பண்ணா போதும். கர்த்தர் என்ன செய்ய வல்லவர்? அபிஷேகிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கே இன்னும் இப்படி சொல்லிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். போராடி ஜெபிக்கணும். கர்த்தாவே என்னை நிரப்பாதபடிக்கு நான் உண்மை என்ன செய்ய போறதில்லை. ஆனா நம்ம ஜெபம் எப்படி தெரியுங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் உம்மை விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் வேணும்? எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், தெரியுமா? அது பெற்றுக்கொள்ளணும். இதுதான் கேட்கிறாங்க எல்லாரும். ஆண்டவரே பணம் இல்லையா? அதுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றோம் முட்டி போட்டு. ஆண்டவரே பணத்தை யார்கிட்டயா இருந்து அனுப்பும். ஆண்டவரே காக்காய் அனுப்பும். ஒரு காக்காயும் வராது. எல்லாம் மலபாருக்கு ஓடி போச்சு. நல்ல கவனிங்க, நான் ஒன்று சொல்லுகிறேன், பிரதான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். ஏன் தெரியுமா? ரோமர் 8:11 வாசிக்கிறோம், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். உங்க சரீரம் கடைசி நாள்ல மறுரூபம் அடைய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம் என்று சொல்லுகிறேன். நீங்க அலட்சியமாயிருப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகம் போகவே முடியாது. நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிற உயிர்ப்பின் நாளிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் மிக மிக அவசியம். வாலிபர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், அலட்சியமாயிராதிருங்கள். வாலிப பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் காணப்பட முடியும். கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 50-51 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன செய்தாராம்? அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம், அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? இந்த அதிகாரத்தில் 4 திறக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஒன்று திறக்கப்பட்ட கல்லறை, 2வது திறக்கப்பட்ட கண்கள், 3வது திறக்கப்பட்ட மனது, 3வது திறக்கப்பட்ட வானம். இயேசு திறக்கப்பட்ட வானத்தின் வழியாய் பரலோகத்திற்கு என்ன செய்தார்? ஏறி போனார். உங்களை என்னையும் நம்பி இருக்கிறார். இந்த சத்திய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்லும்படி நாம் செய்கிறோமா? சிறு பிள்ளைகளுக்கு ஆனாலும் அந்த செய்கிற ஊழியம் வீண் அல்லங்க. வசனத்தில் வாசிக்கிறோமே, சீரிய பட்டாளத்தை சேர்ந்த நாகமான் என்ற ஒரு மனுஷன், அவன் எருசலேமுக்கு விரோதமாய் கடந்து வந்து யுத்தம் பண்ணி எருசலேமிலே இருந்து சிலரை கைது பண்ணி கொண்டு போனான். அதுல தன்னுடைய வீட்டு வேலைக்காய் ஒரு சின்ன பெண்ணை வைத்திருந்தான். அந்த சின்ன பிள்ளை தான் அற்பமாய் நினைத்தோம். ஆனால் அந்த சின்ன பிள்ளை செஞ்ச வேலை எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? தன் எஜமானுடைய
குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு ஏதுவாக ஒரு தீர்க்கதரிசியை அறிமுகப்படுத்துகிறவளாய் காணும். இந்த காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், நாம் நினைக்கிற காரியம் அல்லங்க. ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற சுவிசேஷம் அது அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கும். அவர் மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து பேசினேன். முதலாவது, கர்த்தர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். இரண்டாவது, அவர் வேத வசனத்தை விவரித்து காட்டுகிறவர். மூன்றாவது, அவர் கடிந்து கொள்ளுகிறவர், நம்முடைய இயலாமையை கடிந்து கொள்ளுகிறவர். அடுத்தபடியாய் சமாதானம் கூறுகிறவர், நமக்கு கட்டளை கொடுக்கிறவர், சாட்சியாயிரு என்று. கடைசியாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரல்லாதபடிக்கு வேற யாரும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவரை நோக்கி பாருங்கள். உயிர்த்தெழுந்த எம்பெருமான் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து நம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்தரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, யாரிடத்தில் தாவே நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்ட உம்முடைய வார்த்தையை கேட்டு சீஷர்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னீரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை எங்கள் மத்தியிலே நீர் பொழிந்ததற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும். தேவ கிருபை இருக்கட்டும். இந்த வசனங்களை ஒரு காலம் சத்துரு எடுத்து கொண்டு போய் விடாதபடிக்கு அவைகளை இருதயத்தின் ஆழத்தில் பதிக்கப்பட்டதாய் அது 30, 60, 100 பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். எல்லார் மேலும் உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.